ஹலோ மை சப்ஸ்கிரைபர்ஸ். என்னடா இது சம்மர் சீசனில் எங்கேயுமே போகலையே, சரி நம்ம ஏற்காடு போய் சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ஏற்காடுக்கு வந்திருந்தோம். ஏற்காட்டில் ஏரி தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் வியூவு. ஸோ அதனால் ஏரியே ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஏரியில் போய் நம்ம ஒரு போட்டிங் போவோம், நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் போட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மிதிப்படகு, ஒன்று வந்து துடுப்பு படகு, ஒன்று வந்து மோட்டார் படகு. ஓகேங்களா, இதில் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். சரி, போட்டிங் தான் முடிச்சாச்சே, சேர்வராயன் ஹில்ஸ் போகலாம். மேலே அங்கே நமக்கு நிறையா பனிமூட்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சேர்வராயன் ஹில்ஸ்க்கு போனோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. நம்ம சூரிய பகவானோட தரிசனம் சும்மா சுட பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, சேர்வராயன் ஹில்ஸில் தான் மிளகா பஜ்ஜியும் சட்னியும் நல்லா இருக்குமே, அதை சாப்பிடுவோம். சரி, பனிமூட்டம் தான் வர வழியே காணும். சரி, சேர்வராயன் கோயிலையாவது பார்த்துடுவோம் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு சேர்வராயன் கோயிலை கொஞ்சம் விசில் அடி பண்ணுவோம் வந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வச்சுருக்காங்க தண்ணி வர்றதுக்காக. அந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணியை குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக லேடிஸ் சீட் தான் போவோம். அங்கே போன வாட்டி நல்லா இருந்துச்சு மிஸ்ட்டு. சரி, இன்றைக்கி பார்ப்போமேனு போனோம். அங்கேயும் அதே வெயில், அதே சூரிய பகவான், அதே சுட ஹீட். சரி, இதையும் விட்டுருவோம். இந்த பக்கம் குடித்தாலும் தண்ணி வரல, அந்த பக்கம் திருப்பி குடித்தாலும் தண்ணி வரல. இதெல்லாம் எப்படி தான் குடிக்கிறாங்கன்னு தெரியலையே. எல்லாமே எனக்கு தான். முடிஞ்சால் வந்து பாரு, நீ தான் ரொம்ப தைரியமானலாச்சே, வா மேலே வந்து தான் பாரேன். வாடா, நீ இறங்கு இல்லை ஏறு, இல்லை இறங்கி ஏறு, என்னமோ பண்ணு, ஆனால் என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? அந்த பக்கம் போயிடு. சரி, மங்கியை பார்த்தது போதும். ஆக எப்போ ஏற்காடு வந்தாலும் வராத ஒரே இடம் பக்கோடா பாயிண்ட்டு தான். சரி, எல்லா இடமும் இந்த வாட்டி ரொம்ப முக்கியம் இருக்கே, அதனால் பக்கோடா பாயிண்ட்டு வந்து பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்தோம். பட்டு சர்ப்ரைசிங்காக நாங்கள் பார்த்த இடத்துலையே இந்த வாட்டி பக்கோடா பாயிண்ட் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நடந்த சில காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலையிலேருந்தே ரொம்ப சுற்றிட்டு இருந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப பனிமூட்டமான ஒரு இடத்த பார்ப்போம். அதுதானே எப்பயுமே ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம ரசிக்க விருப்பப்படுற ஒரு மூமெண்ட் வந்து அதுதான். ரொம்ப பனிமூட்டமாக நம்ம சூழும் போது அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் நடந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டோம். சரி, வந்தால் தான் போகிறது அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock இந்த மாதிரி பக்கமாக கொஞ்சமாக பனிமூட்டம் வர ஆரம்பித்தது. அந்த பனிமூட்டம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதிகமானவுடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகவே கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ அப்பாடா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சுற்றுறோம், எங்கேயுமே பனிமூட்டத்தை பார்க்க முடியல. எங்கே இந்த ஏற்காடு ட்ரிப்புக்கு செலவு பண்ணால் மொத்தமும் பயன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த பனிமூட்டம் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணுது, காப்பாற்றிச்சு. அதுவும் பக்கோடா பாயிண்டில் நல்ல வியூவில் நல்ல ஒரு பனிமூட்டம், ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த பனிமூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப சில்னஸும் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லாவே அதை வந்து ஃபீல் பண்ணோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஈவன் அங்கே மயில் கூட வந்தது, அதுவும் ஆண் மயில், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய குப்பைகள் அங்கே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் போகும்போது மக்களாகிய நாம தான் கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பைகளை போடாமல் கொஞ்சம் தவிர்த்தா ரொம்ப நல்லது.